ஹலோ எவ்ரிவன். இங்கிலீஷில் சில சமயங்களில் நம்ம ஷார்ட்கட்ஸ் மூலிமா ஞாபகம் வச்சுக்கிறோம் சில வார்த்தைகளை. இப்போ டீயில் முடிஞ்சால் பாஸ்ட் டென்ஸ், இடியில் முடிஞ்சால் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு. அதுவே நமக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. என்னென்னா பெரும்பாலான மக்கள் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, டீயில் முடிஞ்சால் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு. அது கரெக்டு தான். இப்போ எஸ்சிஎன்டி சென்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, அனுப்புறது. என்ன சொல்கிறாங்க மக்கள், ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு ஐ சென்ட் அ மெயில் அப்படிங்கிறாங்க, எஸ்சிஎன்டி. அது தப்பு. இட் ஷுட் பி ஐ சென்ட், எஸ்சிஎன்டி. பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் த வேர்ட் சென்ட்ங்கிறது சென்ட், எஸ்சிஎன்டி. இடியில் முடியுது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் சொல்ல முடியாதே. ஃபார் எக்ஸாம்பிள், வி பொல்யூட் அவர் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பொல்யூட்டுங்கிற வேர்டு verb இல்லையா? ரைட். ஆனால் பொல்யூட்டட்னு ஒரு வேர்டு இருக்குது இல்லையா? மெனி பீப்புள் பொல்யூட்டட் தேர் சரௌண்டிங்ஸ். லாஸ்ட் இயர் மெனி பீப்புள் பொல்யூட்டட் தேர் சரௌண்டிங்ஸ் இன் டெல்லி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பொல்யூட்டடுங்கிறது verb. இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்க. டெல்லி இஸ் ஒன் ஆஃப் த சிட்டிஸ் விச் அப்பியர்ஸ் இன் த லிஸ்ட் ஆஃப் பொல்யூட்டட் சிட்டிஸ். பொல்யூட்டட் சிட்டிஸ் வரிசையில் டெல்லியும் வருது. அப்போ இந்த இடத்த பொல்யூட்டட் சிட்டிஸ்னு வருது இல்லையா? இந்த இடத்த பொல்யூட்டடுங்கிற வேர்டு அட்ஜெக்டிவ், பிகாஸ் இட் டிஸ்கிரைப்ஸ் த நவுன் டெல்லி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அட்ஜெக்டிவ் ஒரு நவுனோட முன்னாலையும் வரலாம், பின்னாலையும் வரலாம். ஸோ ஷார்ட்கட்ஸுங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல. எல்லா இடங்கள்லையும் இருக்காது. இப்போ அட்ஜெக்டிவ் சைல்டிஷ், ஃபூலிஷ், எஸ்ஹெச்சில் முடியக்கூடிய வார்த்தைகள்லாம் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் வரும், பட் சில சமயங்களில் வராமலும் இருக்கலாம். அதே மாதிரி NESS கைண்ட்னஸ், ஓகே. கேர்லெஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், ஆனால் கேர்லெஸ்னஸ் அப்படிங்கிறது நவுன். சில அட்ஜெக்டிவ்ஸ் NESSல முடியும், சில அப்ட்ராக்ட் நவுன்ஸும் NESSல முடியும். அதனால் இந்த ஒரு சஃபிக்ஸில் முடிஞ்சால் தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது.